நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருக்கு இந்த மாதம் முழுவதும் என்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? இந்த மாதம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இந்த சபைகளுக்கு ஒரு நன்மையின் மாதமாக இருக்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசியிருக்கிறார். இந்த நன்மையை கர்த்தர் யாருக்கு கொடுக்க போகிறாராம்? வேதம் சொல்கிறது உமக்கு பயந்தவர்கள். ரெண்டு கேட்டகரி, ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது. முதல் கூட்டம் உமக்கு பயந்தவர்கள். அடுத்தது மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், எதிர்ப்பின் மத்தியிலும், சத்துருக்கள் மத்தியிலும், சுற்றி சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலே நீங்கள் சாட்சியாகவும், கர்த்தரை விட்டு எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவிலே கர்த்தரை விட்டு விலகாமல் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற போது கர்த்தருடைய கண்கள் உண்மையில் இருக்கிறது. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. நன்மை பெரியது. நம் ஆண்டவர் பெரியவர். எப்பொழுதுமே பெரிய திட்டங்களை, பெரிய காரியங்களை செய்துதான் அவருக்கு பழக்கம். யோபு சொல்கிறான், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் செய்கிறது கண் காணாது, எது கேட்காது, காது கேட்காது, இருதயம் உணராது. ஆனால் அவரே சர்ப்ரைஸா அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நன்மையை கர்த்தர் யாருக்கு கொடுக்க போறாம்? முதலாவது தேவனுக்கு பயந்தவர்கள். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவை? தேவ பயம் உள்ள ஆட்கள் தேவை. வேதம் சொல்கிறது, பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன பண்ணுங்க, களி கூறுங்கள். உங்க பயமும் உங்கள் நடுக்கமும் பரலோகத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வரும். அந்த நன்மையை கர்த்தர் யாருக்கு தருவாராம்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு கூட்டம் அல்ல, ஒரு குவாலிட்டி அல்ல. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்னு எந்த நேரமும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அப்போ நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான நன்மைகளை இந்த 10ஆம் மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க திட்டம் இருக்கிறார். அந்த நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. அதில் முதல் நன்மை யாருக்கு என்று சொன்னால், நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் வேதம் சொல்கிறது, இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். தேவனுக்கு பயந்தபடினால் மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அடுத்தது, இது நிமித்தமாய் மருத்துவச்சிகள் ஜனங்கள் பெருகி பலத்து போனார்கள். மூன்றாவது, அந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் தழைக்கவும் செழிக்கவும் பண்ணினார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தபடினார். பாருங்க, எகிப்து ராஜா என்ன செய்துட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தார், சதி திட்டங்களை பண்ணினார், உபாய தந்திரங்களை பண்ணினார். ஏன்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல், அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல், அவர்கள் பெருக்க முடியாமல் என்ன செய்தாராம்? அவங்க மேல் போராமை கொண்டு அதை தடுப்பதற்கு பலவிதமான உபாய தந்திரங்களை செய்தான். அவன் என்ன செய்தான்? ஜனங்கள் பெருத்து போகாதபடி என்ன பண்ண போது
அந்த மருத்துவச்சிகளை எபிரேய மருத்துவச்சிகளை ஏற்படுத்தி அவள் மனையில் அமரும் பொழுது என்ன செய்தாங்க, அந்த ஆண் பிள்ளையெல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டிருந்தான். தந்திரமான ஒரு யுத்தத்தை செய்தான். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் மேல் அவருடைய கண்கள் இருந்தது. அவன் எவ்வளவுதான் நெருக்கங்களை உண்டு பண்ணினாலும், எவ்வளவுதான் ஒடுக்கினாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவளுக்கு அவ்வளவாய் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணினார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உங்களை ஒடுக்க பார்க்கிற சத்துருக்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நிர்மூலமாக்கப்படுவார். உங்களுக்கு விரோதமாக எழுப்பி செய்திட்டம் பண்ணி உங்கள் ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தும்படியா எழுப்பி நிற்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் அபத்தமாக்கி இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எதிலே பெருகிறவர்கள்? எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசின காரியம் என்ன? நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அவங்களுக்கு இருந்த காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்தபடினாலே அந்த காரியத்தை அவர்கள் செய்யாமல் தேவனுக்கு பயந்தபடினாலே கர்த்தருடைய கண்கள். இன்றைக்கு மறுத்து வச்சுன்னா யாருங்க? டாக்டரு, நர்ஸ்மாருங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க, கருத்தடெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த பாவம்லாம் பண்ணுறாங்கல்ல, துணிகரமான காரியம் நடக்குதில்ல. கர்த்தருடைய கண்களுக்கு விரோதமான அந்த காரியத்தை எல்லாம் செய்யாமல் தேவனுக்கு பயந்தபடினாலே கர்த்தருடைய கண்கள் மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தது. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். கர்த்தர் கொடுக்கிற முதல் நன்மை என்ன? பெருக்கம் என்கிற ஒரு நன்மை. எவ்வளோ அழகாக ஆண்டு ஊழியனோட பேசினார் பார்த்தீங்களா? நீங்கள் பெருகுவீர்கள். ஆமாம், மல்டிப்ளேஷன் ஆவீங்க. உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சபை பெருக போது. இன்றைக்கு அவருடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கிறீங்க, இன்னைக்கு குறுகிய இருக்கிற மாதிரி தெரியுது. உபாகம் 1:11 படி இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எதில் பெருகுவீங்க? நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு பெருக்கம், நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே ஒரு பெருக்கம், நீங்கள் செய்கிற பிஸ்னஸிலே ஒரு பெருக்கம். சாதாரண ஒரு மாவு கடை வச்சிருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே நான் சிறிய கடை தானே வைத்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவில்லையே, என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை வரவில்லையே என்று நீ வேதனையோடு மன துயரத்தோடு கூட இந்த மாதத்திலே கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை வெறுமையை அனுப்புகிறவர் தேவன் அல்ல, குறையை நிறைவாக்குகிறவர், பலுகி பெருகும்படி செய்கிற தேவன். மருத்துவச்சிகளை என்ன செய்தாராம்? தேவனுக்கு பயந்தபடினாலே அவர்களை பெருக பண்ணினார். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நன்மை என்கிற பெருக்கம். என்னையா நன்மை? என்ன நன்மை? தேவனுக்கு பயந்தா பெருக்கம். தேவனுக்கு பயந்தா நீங்க தழைப்பீங்க. தழைப்பீங்கன்னா செழிப்பீங்க, துளிர்ப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமா, உங்க பிசினஸ் எல்லாம் துளிர் விட்டுரும், உங்க வேலை எல்லாம் துளிர் விட போகுது. ஆமா, தண்ணீரின் வாசனை பட்டாகிலும் அதுக்கு என்ன உண்டாகும்? புது ஜீவன் உண்டாகும். மனுஷன் செத்த பின்னா உன்னை உயிர் மிச்சம் அடைய முடியாது. இந்த மாதத்திலே நாங்கள் சொன்னபடியே நான் தீர்க்கமாய் சொல்லுவேன், இந்த மாதம் நீங்கள் பெருகுவீர்கள். அந்த நன்மை என்ற பெருக்கம் உங்களை தேடி வரப்போகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கிற போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்தாராம் ஆண்டவர்? திடீரென்று ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அவர் சோதிக்கும் போது என்ன செய்தார்? எப்பவுமே ஆண்டவர் கொடுத்துட்டு நம்மளை சோதிப்பார். நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோமா இல்லை கர்த்தரை விட்டு வெளியே போகிறோமா என்று சில வேளைகளிலே சோதனை வரும்போது சோதனைக்கு பிற்பாடு தான் ஒரு பெருக்கமே இருக்கிறது, ஒரு பெரிய நன்மையே இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை வயசு கழிச்சு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தார் கர்த்தர்? 100 வயசு இல்லை, ஆமாம் 90 வயசு சொல்லுவீங்க.
அப்போ திடீரென்று கர்த்தர் அவன் ரொம்ப நல்லா இருந்தார், வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறல. ஆனா இந்த நாட்களில் வாக்குத்தத்தம் இந்த மாதமே நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொன்னார்னா அதை கண்டிப்பா பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனுஷன் பொய் பேசுவான், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான். பணம் இருந்தா ஒன்று, பணம் இருக்கலன்னா ஆமா ஒன்று, இப்படி மாறி மாறி நடந்துருவான். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அவர் மனது மாறல, அவர் நன்மை செய்வதில் அவர் மாறல. திடீர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை சோதிக்கும்படி வந்தாரு. சின்ன சொல்லுவேமே உஸ்பேத்து விடுவான்ற மாதிரி என்ன சொன்னாரு, அவர் திடீர்னு ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு, ஆபிரகாமே என்ன சொன்னாரு, உன் புத்திரனும் சும்மா சொல்ல வேண்டியதானே. ஆபிரகாமே உன் பிள்ளையை கூட்டிட்டு போய் என்ன பண்ணு, மோரியா மலையில போயிட்டு பலியிடு சொல்லாம உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ரொம்ப நேசம், அடிக்கடி முத்தம் கொடுப்பேன், அவன் என்னமா தான் இருப்ப, உன் நேசகுமாரன் அவ்வளவு அதிகமா நேசிக்கிற அவனை கொண்டு போய் இப்படி உஸ்பியத்துல மாறி ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு. சில வேளைகளில் கர்த்தர் இப்படி தான் பேசுவார், எது அதிகமாக நேசிப்போமோ அதை கொண்டு பலிபீடத்தில் வைக்க சொல்லுவார். கீழ்ப்படுகிறனா இல்லையா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய நன்மையை கொடுப்பதற்கு திடீரென்று கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாம் உடனே என்ன பண்ணா, அவன் அழைத்து கொண்டு போய் மோரியா மலையிலே பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணா, அவனுடைய கையை காலை கட்டி பலிபீடத்தின் மேலே வைத்து கையை கத்தி எடுத்து பட்டயத்தை எடுத்து அவன் ஓங்கும்போது கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே. இப்போ தெரியுது நீ யாருன்னா, எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்போது உன்னை அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு 100 வயசு கழிச்சு பிள்ளையை கொடுத்தாலும் நான் சோதிக்கும் போது எனக்கு நீ பயப்படுகிறியா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணாரு. நல்லா பார்த்துக்க. ஆபிரகாம் பேசின உடனே கொஞ்சம் வெயிட் பண்ண ஆண்டவரே, நான் ஒரு நிமிஷம் போய் எங்கள் மனைவி போய் கேட்டுட்டு வந்துடுறேன். மனைவியை கேட்ட மனைவி என்ன ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அடா போடா பாவி, நான் இத்தனை வருஷமா காத்திருந்து நான் பெத்த நம்ம சொல்ல பழக்கத்தில் போனா உன்னை அடிப்படா அப்படின்னு செருப்பு சொல்லியிருப்பாங்க. என்னடான்னு. அதனால தான் ரொம்ப ஞானமா ஆபிரகாம் என்ன செய்தான், யாருக்கும் சொல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு ஆமென் பிள்ளையை பலிபீடத்தின் மேல் வைக்கிறான். பரலோகத்தின் தேவன் பார்த்துட்டே இருந்தாரு. இப்ப உடனே குரலை தராரு. அது வரைக்கும் பேசல. இப்ப சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கத்தியை எடுத்து ஓங்குற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. நீ உண்மையாதான் காணிக்க செலுத்துறியா, நீ உண்மையாதான் பொருத்தனை செய்றியா, நீ உண்மையாதான் தேவனுக்கு பயந்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறாயா, நீ உண்மையாதான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மன்னாவை பெருக்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறாயா, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ, கர்த்தர் என்னோட இடைப்பட வேண்டுமே, இந்த மாதம் முழுவதும் நடத்தப்படுவதற்கு தேவ சமூகத்தில் அதிகாலையில் வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உண்மையாதான் வந்து கேட்கிறாயா என்பதை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் இதனால் அறிந்திருக்கிறேன். இப்ப கர்த்தர் சும்மா விடுவாரா? கர்த்தனுக்கு பயந்தவன அப்ப சொல்றாரு, எடுத்து வாசிங்க 22ஆம் அதிகாரம், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, கைகளை தட்டி தேவனை பெருகவே. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன முடியுமா? சும்மா ஒரு படி மண் எடுத்து கையில கொடுத்து இந்த மண்ணை எண்ண முடியுமா? என்ன முடியாது. உன் சன்னதி இவ்வளவாய் பெருகிருக்கும். எபிரேயர் 6:14 படி பரிசுத்த ஆவியானவர் பெருகுவாய் 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 என்று சொல்லுகிற போது நீங்கள் இங்க இருக்கிற குனிகி இருக்கிற நிலை மாறி வலது புறமும் இடது புறமும் இட கொண்டு பெருக போகிறீர்கள்.
நான் பெருகுவேன் என்ற செய்தியை ஊழியன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை செய்யும் போது ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் பெருக போறீங்க, உங்க ஊழியம் பெருக போகுது, உங்க சபை பெருக போகுது, ஆத்துமாக்கள் பெருக போறார்கள், ஜனங்கள் பெருக போறார்கள். ஜீவனுக்கடாய் ஜனங்களையும் வெட்கத்துக்கடாய் ஜாதிகள் ஓடி வர போறாங்க. 1000 பேர் ஆத்துமாக்கள் வேணும்னு இவ்வளோ நாட்களாக காத்திருந்து கண்ணீர் வடித்து உபவாசம் இருந்து நீங்கள் செபித்த செபமெல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறாரு. சங்கீதம் 62:5 படி என்ன நடக்கும்? என்ன செய்ய போறாரு? நான் நம்புகிறது, தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ நம்புகிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நம்பி நம்பி சோர்ந்துட்டு மனம் உடைந்து எனக்கு பிள்ளை கிடைக்கலையே, எனக்கு வீடு கிடைக்கலையே, நான் விரும்புகிற வேலை எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, எனக்கு நீதி கிடைக்கலையே என்ற வேதனையோடு கண்ணீரோடு நீ வைத்த கண்ணீர் அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து இந்த 2025 வருஷத்தின் 10ஆம் மாதத்தில் விரும்புகிறது எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரப்போது. நீ கர்த்தருக்கு பயப்பட 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 ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு நன்மைகள் எல்லாம் உண்டு பண்ணி வைத்து விட்டார். இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சந்தோஷம் உள்ளதானா? நன்மை எதிர்பார், சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் பிளேசிங், ஆல் த குட்னஸ், எல்லா நன்மையும். மனைவி கூட திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னவன் மனைவியை கண்டடைகிறவன் பிள்ளை என்கிற நன்மை, மனைவி என்கிற நன்மை, வேலை என்கிற நன்மை, பெருக்கம் என்கிற நன்மை, ஆசீர்வாதம் என்கிற நன்மை தேடி உங்களுக்கு வரப்போகுது. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க கர்த்தர் இல்லாமல் எந்த மனுஷனால ஒன்றும் செய்ய. ஏசு சொன்னார் யோவான் 15:5, என்னாலின்றி உங்களால் ஒன்றும். எவ்வளவோ முயற்சி எடுத்தீங்க, எவ்வளவோ பிரயாசப்பட்டீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 10ஆம் மாதம் சக்சஸாக மாறப்போகுது. எல்லாம் நடக்க போகுது, எல்லாம் கைகூடி வரப்போகுது, காரியங்கள் எல்லாம் வாய்க்க போகிறது. நம்ம ஆண்டவர் சொன்னா அப்படியே செய்வார். என்ன பண்ண போறாங்க? இந்த மாதம் நீங்க பைசா கூட பெருகும், வருமானம் பெருகும். அப்போ உங்கள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷமே காணுமே. கர்த்தரை எல்லாம் தேடுறதுல நான் பாஸ்டர் பரலோகம் போனோம் பாஸ்டர், அதனால தான் டெய்லி வரேன், கடைசி காலத்தில் வாழ்கிறோம், இயேசு வருவதுக்கு முன்பாக நாங்கள் ஆயத்தமாக என் குடும்பம் ஆயத்தப்படணும், அவர் சீக்கிரம் வர போகிறாரு, ஏன்னா அது ஹெண்டில் இருக்கிறோம் அப்படின்னு யாரும் அப்படி கர்த்தரை தேடுற மாதிரி இல்லை. கர்த்தரை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் என்ன வேணும்? மனைவி வேணும், பிள்ளை வேணும், திருமணம் முடிச்சா திருமணம் நடக்கணும், வீடு கட்டப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படித்தானே? 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 கர்த்தர் சொல்றாரு, நன்மையே செய்து பழகினவர், தீமை செய்யவே தெரியாது, நன்மை தருபவர். முதல்ல கர்த்தருக்கு பயந்தவளுக்கு நன்மை, அடுத்தது மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மை. அப்படின்னா என்னங்க? மனுபுத்திரனா வேலை தினத்தில் நீங்கள் சாட்சி, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சி. ஆமென். ஆமாம், பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நல்லா தெரியும். அங்கே நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணார்? பெரிய பொற்சலையே வச்சுட்டாரு. வச்சுட்டு என்ன சொன்னார்? ஒரு சட்டம் போட்டார். என்ன சட்டம்? என்ன சட்டம்? நான் செய்து வித்த பொற்சலையை நீங்கள் வணங்கி தான் தீரணும். சரியான சட்டம். ஆமாம், சட்டம் போட்ட உடனே எல்லா அதிகாரிகள், பிரபுகள், சாஸ்திரிமார்கள் எல்லாமே கல்தியர் முதல் கொண்ட எல்லா அதிகாரிகளும் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தாங்க. ஆனால் 3 தலை மாத்திரம் பணியாமல் அப்படியே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? நேபுகாத்நேச்சார், ஆமாம் இதுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல, ஆமாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு கோபம் 7 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணார்? கொண்டு போய் எல்லாருக்கும் தெரியும்,
தீச்சூளையில் கொண்டு போய் போட்டார். ஆனால் கொண்டு போய் போடப்பட்டவங்க புஷ்பமாக போயிட்டாங்க. போட்டுவங்க எரியிற அக்கினியில் எரியாத 4 பேர்கள் சுற்றி உலாவினார்கள். அங்கதாயா அற்புதம். நம்ம ஆராதிக்கிறது அவன் அதிசயமானவர். உன்னுடைய வைராக்கியத்தை பற்றி பார்ப்பார். ஆமா, உலக மனுஷனோடு கூட அப்படி வேஷம் போடுற ஆள் இல்லை. நம்மள பிரித்தெடுக்கப்பட்ட சன்னதி, வைராக்கியம் உள்ளவர், பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், தேவனுக்கு எழும்புகிறவர்கள். மனுபுத்தர் நடுவில் அறிக்கை செய்யறான், அடிபந்தனத்தில் கொண்டு போகப்பட்டாலும் அவனுக்கு இருந்த வைராக்கியம், நீர் செய்துவித்த பொற்சலையை நாங்க வணங்க மாட்டோம். பரலோக தேவன் பார்க்கிறாரு. மனுபுத்திரர்கள், அதிகாரிகள், பிரபுக்கள் நடுவில் சொல்றாங்க, அவர்கள் நடுவில் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். உன் நம்பிக்கை இந்த மாசம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். இப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா இந்த மாதம் எதிர்பார்க்காத அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்படப்பட்டு போக மாட்டான். கொண்டு போய் போட்டாங்க. தீச்சுல அங்க தூரம் தானே அடிக்குது. போட்டுவெல்லாம் புஷ்பம் ஆயிட்டான். போடப்பட்டவர்கள் அக்னியில உலாவினார்கள். ஆமா, சந்தோஷம் இல்லை. அக்னியில் அப்படியே உலாவினாங்க. ஏன்னா கூட 4வது ஆள் ஏசங்க வந்துட்டாரு. நல்ல துதி, ஆராதனை, அபிஷேகம் அக்னியா நடந்தா அங்க இயேசு உலாவ ஆரம்பிச்சிடுவாரு. அல்லேலூயா. இப்போது ராஜாவின் கண் திறக்கப்படுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. என்ன சட்டம் போட்டார் ராஜா? டேய், என்ன சட்டம்? சாத்ராக்கு, ஆபேத்து, நேகோ என்கிற தேவர்களே உண்மையான தேவன், வேற யாரும் தெய்வம் இல்லை, அவங்க தான் உண்மையான தேவன். என்ன சட்டம் தெரியுமா? அந்த தெய்வத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க வீடெல்லாம் எருக்கொலமாக்கப்படும். புல்டோசரை வச்சு இடிச்சு போட்டுருவேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அவங்கள ஆராதிக்கிறாங்களே அந்த தெய்வத்தை தான் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்க 1000 பேரை தாங்க, 2000 பேரை தாங்க, ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை தாங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்கள் ஜெபம் நீங்கள் கேட்கப்படலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா ஜெபத்தும் நான் கேட்டிருக்கிறேன், சீக்கிரத்தில் பதில் கொண்டுவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மாந்தமாக போகவில்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணாரு? சட்டம் போட்ட உடனே அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமா இல்லையா? உங்களை கர்த்தர் இந்த சபையில் சாட்சியா வச்சிருக்கிறாரு. உங்க இருக்கிற ஊர் நடுவில் சாட்சியை வச்சிருக்கிறாரு. உங்க தெருவில் கர்த்தர் சாட்சியை வச்சிருக்கிறாரு. 2 காரியம் வேணும். ஒன்று, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த டைம் பிரகாரம் வந்து கட்ட பங்க்சுவலாக ஆராதனைக்கு வந்துடணும். கர்த்தரை தேடணும். குடும்பமாக பிள்ளைகளோடு கூட ஆராதிக்கணும். அப்படி தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே போதும். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தருக்கு பயந்த மனுஷன் 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் தெரியும், 128ஆம் சங்கீதம் தெரியும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அந்த 7 விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு தான், சகோதரனே சகோதரியை உன்னோடு தான் பேசுகிறார். என்ன வேணும் உனக்கு? என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னா தேவ பயம் வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்தால் பரிசுத்த ஆவியான உங்களை சும்மா அனுப்பவே மாட்டார். வந்து வெறுமையாக போக மாட்டீங்க. குறையோடு அனுப்ப மாட்டாரு, நிறைவோடு கூட அனுப்புவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப நாங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன், பரிசுத்த ஆவி இன்னைக்கு இரவில் செய்த காரியம் என்ன? சபை பெருக போகிறது. அப்படி வளர்ந்து பெருக போகிறது. மேல் பில்டிங்கை கட்ட போறீங்க. பைசா எங்க பாஸ்டர்? நாங்கள் கேட்க பாஸ்டர் காசு கொடுன்னு கேட்டாலே முகம்லாம் என்ன பண்ணுது? மாறி போயிடுது. தொட்டாச்சில்லிங்க பார்த்துருக்கீங்களா? பணம் என்ன கேட்டாவே என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? சபைக்கு தான் வருதே இல்லைன்னு. நீ பணம் என்னமோ பாஸ்டர் கொடுத்த மாதிரி தெரியுது. நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டும் பொழுது உங்கள் பீரோக்குள்ள பணம், பேங்க்கில் பணம் பெருகிட்டே இருக்கும், குட்டி போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை மீன், எத்தனை அப்பா,
இந்த இடத்துல வந்து அவர் தான் ஞாபகம் வருது எனக்கு. 5 அப்பம் 2 மீன் அப்படி சொல்லியே அவர் பெருகிட்டாரு. அவர் சொல்லி சொல்லி அவர் பெருக்கமாயிட்டாரு. நீங்க கொடுத்து செருகிட்டுக்கிறீங்க. இப்போ நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையா இருந்தா உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் சபைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கிற பெரிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் சொல்ல வரல. நாங்கள் எங்கள் சபையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, நான் சொல்லுவேன், நீ சின்ன வேலை செய்தாலும், உன் டப்பாவில் நீ மாவு கடை வச்சாலும், நீ காய்கறி கடை வச்சாலும், நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணினாலும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைட்ஸில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ பரலோகம் பார்க்கிறது. அது பரலோகத்தின் சட்டத்தை யாரெல்லாம் உண்மையாக நிறைவேற்றுறாங்களோ, ஒன்றுமில்லை பாஸ்டர், ஒன்றுமில்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, என்ன பாட்டு போடுறாங்க, ஒன்றுமில்லை கூட்டு கழித்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஜீரோ காட்டக்கூடாது. நிறைய பேர் என்ன காட்டுவாங்க, ஜீரோ பேலன்ஸ் கொடுத்து உங்களை காலி பண்ணிவிடுவான். நீங்கள் ஜீரோ காமிச்சு நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. என்ன பார்க்க மாட்டேன்றீங்க, ஜீரோ 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 அப்படி தானே. இந்த ஜீரோவை ஃபில் பண்ணது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ முன்னாடி ஒன்ன போட்டு பாரு. தேவ ராஜ்யத்தை தேடி பாரு. முதலாவது கொடுத்து பாரு. நீ எத்தனை ஜீரோனா போட்டுக்கோ. ஒரு ஜீரோ போட்டா 10, 2 ஜீரோ போட்டா, அப்புறம் 3 போட்டா, அப்புறம் 4 போட்டா, அப்படி போட்டுட்டே இருந்தா 100, 1000, lakhs, gross, million. Humbly, simple. ஆசீர்வாதத்துக்கு மகனே, நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை பலி செலுத்த வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், வீட்டை விற்க வேண்டும். அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் பிச்சைக்காரர் அல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவர் என் எஜமானை ஆசீர்வதித்து ஐஸ்வர்ய சீமான வச்சிருக்கிறாரு. நீங்களாம் சீமாட்டீங்க. அடுத்த நான் வந்த சபைக்கு சொன்னீங்களா, சீமான்கள். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. ஐயா ஒரு சாட்சி சொன்னார், நான் முழங்கால ஜெபிச்சேன், இரவு எனக்கு தூக்கம் வரல, என் பிளட்டு என் முட்டியிலிருந்து தான் வந்துச்சு. ஏற்கனவே உனக்காக கல்வாரின் சிலுவையில் நீங்கள் தரித்திரரா, நீங்கள் கஷ்டப்பட்டு கடங்காரன வாழணுன்னு தேவ சித்தம் அல்ல. அவர் சிலுவையிலே ஐஸ்வர்யமானாய் உங்களை மாற்றுவதற்கு, செல்வந்தனாய் உங்களை மாற்றுவதற்கு, இந்த இடத்துல இந்த ஊர் மக்கள் நடுவில் நீங்கள் இந்த சபைக்கு வர அத்தனை பேரோட தலை உயர்த்தப்படுவதற்கு அவர் சிலுவையிலே எல்லாருடைய சாபத்தையும், இந்த 4 தலைமுறை சாபத்தையும், உங்க குடும்ப சாபத்தையும், உன் பூட்டன் தாய் தகப்பனுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் வைத்தபடினாலே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினாலே சாபம் முறிக்கப்பட்டது. உங்க என்னைக்கு நீங்க ஏத்துட்டீங்களோ அன்னைக்கு சாபத்துக்கு முட்டுப்புள்ளி வச்சுட்டு உங்களை ஆசீர்வதித்து பெருக 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 ஆண்டவர் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் இந்த மாசம் சொல்லு, கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் சொல்றது, நான் இந்த மாதம் பெருகுவேன், என் பிசினஸ் பெருகும், என் வேலை பெருகும், என் சபையின் ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் முன்னாடியே பேசுவார். நான் சொன்னேன், நாளைக்கு என்னையா பேச போற, என்கிட்ட சொல்லி கீவேர்டை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அவர் சர்ப்ரைஸாக வச்சார், நானும் சர்ப்ரைஸாக வச்சேன். நாங்கள் ஆராதிக்கிற ஆவியானவர் சர்ப்ரைஸாக இல்லை, இன்னைக்கு சர்ப்ரைஸாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு போக போகிறேன். சந்தோஷமா? சந்தோஷமா? உங்களுக்கு நன்மையின் ஆண்டு, இந்த மாதம் நன்மையின் மாதம், நன்மை மேலே நன்மை சொல்ல பாரு, வெற்றி மேல் வெற்றி வந்து ஒவ்வொன்றாய் சேருன்னு அவர் பாட்டு பாடுறாரு. நீ என்ன பாட்டு பாடணும்? நன்மை மேல் நன்மை,
பெருக்கத்தின் மேல், இப்பதான் கை தட்டணும், பெருக்கத்தின் மேல் பெருக்கம், உயர்வு மேல் உயர்வு. இப்ப பார்த்தாரு யாரு? நேபுகாத்நேச்சார் பார்த்தாரு, ரட்சிப்பு கொடுத்தது பெருசு இல்லை, இவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கொடுக்கணுமா இல்லையா? என் கண்ணை திறந்துட்டாங்க, அவங்க தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், அற்புதத்தை என் கண்ணு பண்ணிடுச்சு, யாரும் சாகலை, உயிரோடு இருக்கிறானுங்க, இந்த தெய்வத்தை நானும் ஏற்றுக்கிறேன், என் ஜனங்களை ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அவார்டு வேணுமா இல்லையா? ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்துட்டு, பாஸ்டர் எனக்கு சம்பளமே இந்த ஆள் போட்டு தர மாட்டேன்றான், எவ்வளவோ நைட்டு பகல வேலை வாங்கிடுறான், எனக்கு என்ன இன்க்ரீஸ், சம்பளமே இன்க்ரீஸ் ஆகலைன்னு சந்தோஷமாக சொல்லுவீங்க, சாபம் போடுவீங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, நான் இருக்கிறவங்க அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பி போட்டுறேன். தோசை சுட்டா ஒரு சைடு ஸ்வைங்க வருமாறாதா? நீங்கள் சுடுற தோசை சவுண்டு வருதா? திருப்பி போட்டால் அதே சவுண்டு தான் வரும். நம்ம ஆண்டவர் ஒரு செகண்டில் ஆசீர்வாதத்தை, சாபத்தை திருப்பி ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். சந்தோஷமா இல்லையா? நான் சொல்கிறேன், நான் உள்ளுக்குள்ளே எனக்கு சொன்னாரா, நான் மனசில் சொல்ல, நான் பெருக போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பெருக்கத்தை கர்த்தருக்கு கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். 2 குவாலிஃபிகேஷன், 2 கேட்டகரி. ஒன்று, கடவுளுக்கு நான் இனிமேல் குடும்பத்தை நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பேன். எங்கே இருந்தாலும் கடவுளுக்கு பயம் இருந்தாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 7 விதமான ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொன்னாலும் நேரம் போதாது, நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அடுத்தது, மனுபுத்திரர் மூலமாக சாட்சி சொல்லணும். உங்கள் சாட்சிகளை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடு குட்டி போடுமா, ஆட்டு குட்டி குட்டி போடுமா தெரியாது எனக்கு, சரியா சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டி தானே போடும், ஆடு போடுமா? மேய்ப்பம் போடுவாரா, ஆடுகள் போடுமா? நீங்கள் ஆடா ஆட்டுக்குட்டியா? ஆடா? உண்மையா தானே? அல்லேலூயா. ஒன்றே இல்லை, நீங்கள் தான் ஒருத்தர் போய் சாட்சி சொன்னால் போதும், அந்த சாட்சி உயிர்ப்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சபை பெறும். ஜபம் ஒரு முறை பண்ணணும், தேவை, ஜபம் கண்டிப்பாக தேவை. ஆனால் போய் உங்களுடைய சாட்சிகளை டெஸ்ட் பண்ணி சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு வடை வாங்கி கொடுத்து, ஒரு பன்னு வாங்கி கொடுத்து, இல்லை ஒரு டீ சாயா ஒன்று வாங்கி கொடுத்து, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறாரு. அவன் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கிறாயா, அவன் காப்பி சாப்பிடு டீ சாப்பிட கூட சொல்ல மாட்டேன்றான். இந்த கிறிஸ்துவன் டீ வாங்கி கொடுத்து என்னை சபை கூட்டு வந்துடலாம். நம்ம பரலோகம் அப்படித்தான், பன்னு வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்தோம்னா கர்த்தர் எழுதி நிற்பார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை இது வாக்குத்தத்த ஆராதனை. அதனால ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, கர்த்தருக்கு பாய்ந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்குமாய் நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஒரு 1/4 கிரவுண்ட் வீடு கட்டா போதும், ஒரு சின்ன வாடகை வீடு கட்டா போதும், ஒரு சின்ன வண்டி இருந்தால் போதும். அப்படி தானே கேட்போம் நம்ம. எது கேட்பீங்க? விசுவாசமாக கேட்கணும். விசுவாசமானது நம்பப்பட உறுதியும் காணப்படாத விசுவாசிகள் மத்தியில். ஆமாம், விசுவாசியாக இருக்கிறீங்களா, விச ஊசியாக இருக்கிறீங்களா? சபைக்கு விசுவாசமாக இருக்கணும். ஜபத்தில் பாஸ்டர் வரல, ஒரு மீட்டிங் சொல்லிட்டாருன்னா முன்னாடியே வந்து நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள்லாம் போய் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பாக பேக்கில் நின்று ஜெபிச்சுட்டு இருப்போம். அந்த ஜெபந்தான் சபையை 2026 இடம் போதவே போதாது. கர்த்தர் தருவாரா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.